திரு விஜய் அவர்கள் திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்காரா அப்படின்ற விவாதம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்ன பண்ணணும் சொல்ற திரு விஜய் அவங்க திமுக கட்டுப்பாட்டுல இருக்க முடியுமா? அவர் திமுக எதிர்ப்பாதான அரசியல் செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் மூலியமா பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை நீங்க கூட கண்டிப்பா இந்த வீடியோ எண்ட்ல ஒத்துப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திரு விஜய் அவங்களோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களே புசியானவங்களை பத்தி பிஹைண்ட் ரூட்ஸா இல்ல கலாட்டா ரெண்டுத்துல சப்ஜெக்ட் கரெக்ஷன் ரெண்டுத்துல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அந்த புசியானவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து பாண்டிச்சேரியில ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அவர் வந்து ஒரு மினிஸ்டருக்கு பிஏவா வந்து சேர்ந்தாரு. அதன் மூலியமா அந்த பிஏ அந்த மினிஸ்டர் வந்து அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிற டயத்துல அப்ப இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் லீடர் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த புசி அப்படின்ற ஒரு தொகுதியில 10,000க்கும் கீழே தான் வந்து மக்கள் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு 5,000 ஓட்டுலாம் வந்து வாங்கியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏ ஆகி அதன் மூலியமா திரு விஜய் அவங்களுக்கு எப்படியோ வந்து இந்த பாண்டிச்சேரி வட்டாரம் மூலியமா திரு விஜய் அவங்களோட மத்தியில வந்து அதன் மூலியமா வந்து திரு விஜய் அவங்களோட பணிகள்லாம் வந்து நாங்க வந்து நம்ம இந்த ரசிகர் அமைப்பா இருந்ததுல அந்த அமைப்புல வந்து நாங்க பாருங்க இந்த மாதிரி தொண்டர்கள்லாம் வச்சு போஸ்ட்லாம் போட்டு ஒரு 10 பேரை வச்சு லைக் போட வச்சு கமெண்ட் போட வச்சு விஜய் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண வச்சு அதன் மூலியமா விஜய் அவங்களுக்கு ப்ராப்ளமே ஆகி அதன் மூலியமா வந்து விஜய் அவங்களுக்கும் இவர் வேணாப்பா அப்படின்னு சொல்லி அவர் எஸ் ஏ தந்திர அவங்க சொல்ல விஜய் அவங்களுக்குள்ள ஒரு சண்டையெல்லாம் ஆகி திரு புசியானந்த் அவங்க வந்து மேல வந்திருக்காங்க. விஜய் அவங்களோட நம்பிக்கை சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நிறைய இடத்துல வந்து இந்த இன்டர்வியூஸ்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவரும் புசியானந்த் ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதி நீங்க கூட வச்சுக்கிறீங்க. அரசியல்வாதினாலே நம்ம ஊர்ல வந்து ஒரு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரசியல்வாதி கூட ஏன் பழகுற அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அரசியல்வாதியா இருக்கக்கூடியவரு இப்போ ஒரு டிஎம்கேல வந்து நான் உனக்கு இவ்வளவு சர்டன் கோடிஸ் தரேன். ஒரு ஒரு நான் உன்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் தரேன். விஜய் ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லி இந்த விஜய் ஃபேன்ஸ் பாக்குறீங்கன்னா ஓட்டு போடாம ஓட்டு போடுவேன் அப்படின்னு நான் ஒரு 10,000 தரேன். ஓட்டு போடாத அப்படின்னா நான் வந்து போடுவேன். நான் ஒரு 1,00,000 தரேன். ஓட்டு போடாத அப்படின்னா அந்த ஒரு மனநிலை மாறும். நான் வந்து 10,00,000 தரேன் அப்படின்னா ஓட்டு போடாதன்னா மனநிலை மாறும். 1,00,00,000 தரேன் அப்படின்னா சரி ஒத்துக்காம இருக்கீங்க மனநிலை கொஞ்சம் மாறி இருக்கும். வாங்கிடலாமா ஓட்டு போட்டுடலாமா அப்படின்ற ஒரு மனநிலை மாறும். ஓட்டுக்கு காசு வாங்குறது வாங்காதது வாங்கக்கூடாது. அது வந்து என்னோட கருத்து. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு 10 கோடி தரேன் போடாதப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ ஒரு மனநிலை கண்டிப்பா மாறும். உண்மையாலுமே அந்த 10 கோடியை வந்து பாவம் வந்து உண்மையாலும் அந்த மனநிலை மாறும். அந்த மாதிரி திரு குஷியானவங்கள விலைக்கு வாங்கலாம். எல்லாரும் வாங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற விவாதங்கள்லாம் வச்சிருந்தாங்க. ஏன்னா திரு புசியானது அவங்க கண்ட்ரோல்ல தான் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் எல்லாருமே இருக்காங்க. மாநில மாநில பொறுப்பாளர்கள் இருந்துமே சரி, ஐடிவிங் எல்லா பொறுப்பாளர்கள் இருந்துமே சரி, ஐடிவிங் மட்டும் தான் ஜானவரகசாமி அவருக்கு பின்னாடி வரேன். அவர் இயக்கிட்டு இருக்காரு. இந்த புசியானது அவங்க கிட்ட தான் கண்ட்ரோல்ல தான் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் அவங்க கிட்ட வந்து விஜய் அவங்க பேசணும்னு நினைச்சா புசியானது அவங்க கிட்ட சொல்லி தான் போன் பண்ணி தான் பேச முடியும். மாவட்ட செயலாளர்கள் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயங்களை கன்வே பண்ணணும்னாலும் திரு விஜய் அவங்க பேச மாட்டாங்க. இவர் மூலியமா தான் விஷயங்களை கேட்டு விஷயங்களை சொல்லுவாங்க. திரு மாவட்ட செயலாளர்கள் யாருக்காவது வந்து திரு விஜய் அவங்க கிட்ட ஏதாவது விஷயத்த கன்வே பண்ணும் அப்படின்னாலும் திரு புசியானது அவங்க மூலியமா தான் அந்த விஷயத்த போயிட்டு ஒரு வடிகட்டி மாதிரி டீலாம் வந்து ஏதாவது டீலாம் வந்து வச்சோம்னா டீயை வந்து வடிகட்டியில போத்துற மாதிரி இவர் தான் ஒரு வடிகட்டி அங்க இருக்காரு. அந்த மாதிரி தான் திரு புசியானந்த் அவங்க மூலியமா தான் போனோம். ஸோ வந்து புசியானந்த் அவங்கள ஹைஜாக் பண்ணிட்டா இந்த கட்சி ஹைஜாக் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் வந்து ஜானவரகேசாமி இவர் வந்து முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சிகளை வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து பார்க்க வந்து திரு விஜய் அவங்க வந்து வெளியே வராம இருக்கிறது காரணமே இவர் தான் அப்படி கூட சொல்லி சொல்றாங்க. என்னன்னா இவர் தான் வந்து தலைவரை நீங்க வெளியே போனீங்கன்னா அப்ப வந்து கூட்டம் கூடிடும். அந்த மாதிரி வந்து இந்த வெளியெல்லாம் போகாதீங்க, வீடியோ எல்லாம் போடாதீங்க, அமைதியா இருங்க, பிரஸ் மீட் எல்லாம் வைக்காதீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர். இவரை நம்பி எப்படி முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. திரு ஜெயலலிதா அவங்களுக்கு சோராமசம் இருந்தாங்க. இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த சாணக்கியா அப்படின்னா இவர் கூட சொல்லி சொல்லலாம். நான் ஓப்பனா சொல்லுவேன். இதுக்கப்புறம் யாரா அவர் மாதிரி வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வரமாட்டாங்க. இப்ப யாரா இருக்காங்கன்னு யாருமே இல்லை. இதுக்கு முன்னாடி யாரா அவர் மாதிரி இருந்திருக்காங்கன்னா அவர்தான் ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அப்படி இருக்கக்கூடிய சோராமசி அவங்க கிட்டே சோராமசி அம்மா அவங்க கிட்டேயே திருமதி ஜெயலலிதா அம்மா வந்து ஆலோசனைகள் தான் கேட்பாங்க. அவங்க சொல்ற முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆலோசனைகள் கேட்பாங்க. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இவங்க தான் இருக்காங்க. கலைஞர் அவங்களுக்கு சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஏ இருந்தாங்க. அந்த பிஏ வந்து ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்களாம். ஆனா அந்த முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல கலைஞர் அவங்க தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரிதான் எம் கே ஸ்டாலின் அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் இருந்தாரு. ஆலோசனைகள்லாம் கொடுத்தாரு. தம்பி நீ போப்பா நான் பெண்ணின் கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறேன்னு அவரே ஆரம்பிச்சிட்டாரு. முடிவெடுக்கிற இடத்துல இவர் தான் இருக்காரு. அவங்களோட வந்து ஆட்சி அதிகாரம் வந்து சபரீசன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான் ஆட்சி பண்றாங்க. அதிகாரிகள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் சவுக்கு சங்கர் எல்லாம் சொல்லுவாரு. இவங்க 2 பேர் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க 2 பேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்க்க வந்து எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் சரி விஜயகாந்த் அவங்களுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு. அவர்லாம் கூட ஆலோசனை சொல்லுவாரு. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல விஜயகாந்த் அவங்க தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த ஆலோசகர் சொல்றத வந்து காதல வாங்கிக்கணுமே தவிர
மூளையில ஏத்திக்க கூடாது. இந்த மூளைக்கு போயிட்டு ஏத்திக்கிட்டு வாயில வந்து வரக்கூடிய சொற்கள் வந்து நம்மளோடதே தான் இருக்கணும். முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நம்ம தான் இருக்கணும். ஸோ வந்து எப்படி ஜான் ஆரோக்கியசாமி சொல்றத மட்டும் நம்பி அந்த முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு இன்னமுமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் வந்து தகவல்கள் நம்ம ட்ரஸ்டடான சோர்ஸ்ல வந்து வர தகவல்கள்லாம் அதுதான் நம்மகிட்ட தகவல்கள் வருது. அப்புறம் 3வதா பார்க்க வந்து ஆதவ் அர்ஜுனா. இவரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2019ல வந்து பிரசாந்த் கிஷோர் அவங்கள 2014ல பிஜேபிக்கு ஒரு ஒரு பெரிய வியூக அமைப்பாளரா இருந்தாரு. ஆ அப்பயே வந்து மோடி சர்க்கார், மோடி மாடல், குஜராத் மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்தலாம் முன்வச்சு, அத ஒரு இந்தியா முழுக்க ஜெயிக்கிறதுக்கே ஒரு பெரிய முன்னெடுப்பா இருந்தது. அந்த மாரி வியூகங்கள்லாம் அமைச்சு, உலகத்திலேயே வந்து ஒரு இந்திய அளவுல ஒரு பெரிய பேர் பெற்றாரு. சுனில் செட்டிக்கு அப்புறம் இவரு தான் வந்து டாப்ல வந்தாரு. அதுல நம்ம பார்த்திருந்தோம். அவரு பிரசாந்த் கிஷோர் அவங்கள நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற பெருமையெல்லாம் சொல்றாரு. விசிகல இருந்தப்போ சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். ஸோ அப்ப 2019ல டிஎம்கே கூட்டிட்டு வராங்க. இன்னுமே கூட வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சபரீசன் அவங்களோட சார் அவங்க, ஆதவ அர்ஜுனா சார் அவங்க, அதுக்கப்புறம் எம்.கே. ஸ்டாலின் அவங்க இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்னமுமே நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க பார்க்கலாம். இவங்கலாம் வந்து ஒண்ணா இருக்கிற மாரி, இவங்கலாம் வந்து பிரசாந்த் கிஷோரோட ஒண்ணா இருக்கிற மாரி, பிரசாந்த் கிஷோர கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் கூட அந்த க்ளோஸ்னஸ் ஆன ஃபோட்டோ நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபியூச்சர் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சிருக்காரு. லாட்ரி மார்டின், ஃபியூச்சர் கேமிங் இவங்களோட மருமகன் தான் இவங்க. இந்த லாட்ரி மார்டின் அவரோட ஃபியூச்சர் கேமிங் தான் வந்து திமுகக்கு 500 கோடிகள் கிட்ட டொனேஷன் பண்ணது. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இவ்வளோ க்ளோஸ் ரிலேஷனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்க்க வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க இருந்தாங்க. தங்கச்சி தான் சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஒருத்தங்க சிஸ்டர் ஒருத்தங்க இருந்தாங்க. எனக்கு அவங்க தங்கச்சி கிடையாது. நான் தங்கச்சி சொல்லிக்கிறேன். அவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம வாதங்கள்லாம் நான் வந்து ஒரு மாவட்ட நிர்வாகியோட பேச வாய்ப்பு கிடைச்சது. என்னங்க அவங்க வந்து கரூர்ல செந்தில் பாலாஜி அவங்களோட ஆதரவாளர் இருக்காங்க அவங்களோட அம்மா. நீங்க என்னங்க அவங்கள நம்பி வந்து நீங்க வளர்த்து விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து, எப்படிங்க ஒரே வீட்ல தான் எப்படி இருந்தாலும் நைட் போனா ஒரே வீட்ல தான் இருப்பாங்க. எப்படிங்க நீங்க வந்து ஒரே வீட்ல பக்கத்து ரூம்ல வந்து செந்தில் பாலாஜி ஆதரவாளர் திமுகல இருக்காங்க. இவர் வந்து விஜய் ஆதரவாளர் சொல்லி சொன்னா எப்படிங்க எங்களால நம்ப முடியுது? எப்படிங்க வளர்த்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து பதிலே இல்ல. வளர்த்துட்டே இருந்தாங்க. பின்னாடி வந்து ஆப்பு வச்சாங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கட்சி மாறினாங்க. இப்ப விஜய்க்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் திரு ஆதவ் அர்ஜுனா அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். டிஎம்கேல இருந்தாரு. பிசிகேக்கு போனாரு. இப்ப 3வது கட்சியா இங்க வந்திருக்காரு. நீங்க பார்த்த டிவிக்குல இருக்க டிவிக்குல வந்து தேர்தல் வியூக பொறுப்பாளர் அந்த மாதிரி போஸ்டிங்ல இருக்காரு. அது பார்த்திருந்திருப்பீங்க. ஸோ வந்து இவங்களும் எப்படி சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இது வரைக்கும் வில்லங்கமா வந்திருக்காங்களா? இப்ப 4வதா சிடிஎம் நிர்மல்குமார் அப்படின்னு சொல்லிட்டு லோயலாமணி அவரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்காருங்க. அவரை பத்தி எனக்கு விமர்சனமே கிடையாது. அது ஓரம் கட்டியிருப்போம். அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து ஒரு தடவை பார்த்திருக்கேன் நானு. அவர் வந்து பிஜேபியில இருந்தாரு. பிஜேபியில நேஷனல் ஸ்டேட் ஐடி விங் பிரசிடென்டா இருந்தாரு. அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்டா இருந்தாரு. அந்த இடத்துல சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க பிரசிடென்டா இருந்தாரு. ஐடி விங்க்கு பிரசிடென்ட் இருந்தாரு. தொழில்நுட்பத்துறைக்கு பிரசிடென்டா இருந்தாரு. பிஜேபி தமிழ்நாடு தொழில்நுட்ப பிரிவுக்கு. அதுக்கு பிரசிடென்டா இருந்தவர் அங்க இருந்து என்ன நினைச்சாலும் தெரியல ஏடிஎம்கேக்கு போனாரு. ஏடிஎம்கே போயிட்டு அவருக்கு எந்த அளவுக்குமே வந்து ஒரு பெரிய லெவல்ல போஸ்டிங் தான் கொடுக்கல. அந்த நேரத்துல வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஒரு வார் ஆஃப் வேர்ட்ஸ் போயிட்டு இருந்தது. வார்த்தை போர் ஒண்ணு போயிட்டு இருந்தது. அந்த டயத்துல தான் வந்து ஜெயலலிதா அம்மா அவங்கள பத்திலாம் வந்து திரு அண்ணாமலை அவங்க பேசியிருந்தாங்க. அது ஒரு சர்ச்சையாச்சுலாம் பார்த்துருந்தீங்க. அந்த டைம்லைன்ல தான் வந்து பிஜேபியில இருந்து நிறைய பேரை வந்து ஏடிஎம்கேல சேர்க்கிற முயற்சியில வந்து திரு இபிஎஸ் அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க ஏடிஎம்கே போனாங்க. போயிட்டு கொஞ்சம் வருஷம் ஒரு வருஷத்துக்கிட்ட இருந்தா சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப டிவிகேல வந்து சேர்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ வந்து எல்லாரையுமே பார்க்க வந்து க்ளோஸ்ல இருக்கவங்க எல்லாருமே பார்க்க வந்து ஒரு வில்லங்கத்தோட தான் இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. இவங்க எல்லாருமே சொல்ற ஆலோசனைகள் படி தான் வந்து திரு விஜய் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திமுகல வந்து விஜயை முடக்க நினைக்கிறாங்கன்னா அது 100% நான் சொல்லுவேன். கண்டிப்பா முடக்க நினைப்பாங்க. அரசியல் பண்ணதான் நினைப்பாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி முடக்கணும்னு நினைச்சா கூட திரு விஜய் அவங்கள கண்டிப்பா எதுவுமே செய்ய மாட்டாங்க. திரு விஜய் அவங்க வந்து நான் ஓப்பன் கருத்து தான் என்னோட கருத்து தான். இதுல மாற்றமே கிடையாது. திரு விஜய் அவங்க வந்து திரு எம்.கே. ஸ்டாலின் அவங்களோட வீட்டு செல்ல பிள்ளை தான் அவரு. அதனால வந்து திரு விஜய் அவங்கள கடைசி வரைக்கும் அவங்க அரசுலாம் பண்ண மாட்டாங்க. விஜய் அவங்க மேல கண்டிப்பா கை வைக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒண்ணு இருக்கு. திரு விஜய் அவங்களுக்கு. அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி பின் நாட்கள்ல வந்து வீடியோ போடுவோம். ஆதாரங்கள் அது கிடைச்சதா அப்படின்னா அதை வச்சு பின்னாடி ஒரு வீடியோஸ் எல்லாம் போடுவோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா தெரியல. அது நம்ம பின்னாடி தகவல்களா ஒரு வீடியோ போடுவோம். அதனால வந்து பார்க்கும்போது திரு விஜய் அவங்க சுத்தி உள்ள இந்த ஆராஸ் இந்த பில்லர்களா வந்து முடக்க சொல்லி முடக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆதவர்ஜனா, சிடிஆர் நிர்மல்குமார், புசி ஆனந்த்,
இவங்களெல்லாம் வந்து முடக்குனாலே ஜான் ஆரோக்கியசாமி, விஜய் அவங்க மட்டும் வந்து களத்துக்கு வந்து புசியானந்த் அவங்க மாதிரிலாம் வந்து விசாலை, 2வது மாநில மாநாடு மதுரையில போட்ட மாதிரிலாம் போட முடியாது. திரு ஆதவர்ஜுனா இல்லைன்னா செலவு பண்ண முடியாது. சிடிஆர் நிர்மல்குமார் இல்லைன்னா ஐடி விங்கில் போயிட்டு செயல்பட முடியாது. அப்படின்ற மாதிரி இந்த கட்டமைப்பை தான் வந்து அவங்க அவிழ்த்து விடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இந்த கட்டமைப்பையே வந்து விலைக்கு வாங்க முடியுமா டிஎம்கே வரலாம்னா கண்டிப்பா வாங்க முடியும் அப்படின்ற இடத்துல தான் அவங்க இருக்காங்க. 1,00,000 கோடி வச்சிருக்காங்க பூ அப்படின்ற தகவல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. விஜய் அவங்க சம்பளம் வந்து ஒரு 500 கோடி கூட வச்சுக்கோங்க, 2000 கோடி தரேன், அவளை வளர விடாத, நீங்க 4 பேர் பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களால கொடுக்க முடியும். அந்த காசு அவ்வளவு காசு வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இதுதான் என்னோட கருத்து. கூட இருக்கவங்கலாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு தகவல் வீடியோ போடணும்னு சொல்லி நினைச்சேன். இது எல்லாருமே என்னோட சொந்த கருத்து தான். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.